ஹூத் நபியோடைய வரலாறு, அவங்களுடைய ஆது சமுதாயம், இதுல இருந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடக்குதுங்க. நமக்கு வந்து அதை ஆழமாக படிக்கும்போது மாடர்ன் உலகத்துக்கு தேவையான பல படிப்பினைகள் அதுல இருக்கு. குறிப்பாக இந்த காலத்திற்கு நிறையவே படிப்பினைகள் அதுல இருந்து எடுக்கலாம். ஏன்னா அந்த ஆது மக்கள் வந்து மிகுந்த வல்லமை பெற்றவர்களாக இருந்தாங்க. செல்வம் அதிகமா இருந்தது, லக்ஸுரி இருந்தது, கட்டிடக்கலையில வந்து உச்சத்துல இருந்தாங்க. ஆனா அதோடு சேர்ந்து அவங்க கிட்ட அகந்தை இருந்தது. அநீதியா நடந்தாங்க. தௌஹீதை மறுத்தாங்க. தன்னுடைய நபிமாரை கேலி செய்தாங்க. சோ இல ஆதின் அஹாஹும் ஹூதன் قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره. என்னுடைய சமூகமே, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க, அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை என்று அழகான முறையில சத்தியத்தை எடுத்து வச்சாங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம். இன்று நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, இந்த மனிதன் வந்து பணம் இருக்குது, தொழில்நுட்பம் இருக்கு, பிரபலத்தன்மை இருக்கு, இது எல்லாத்தையும் தன்னுடைய கடவுளாக அவன் எடுத்துக்கொண்டான். பணத்தை கடவுளாக எடுத்துக்கொண்டான். தன்னுடைய தொழில்நுட்பத்தை இறைவனாக எடுத்துக்கொண்டான். வர்ஷிப் மைண்ட் செட் வந்துருச்சு எல்லாருக்கும். எக்ஸ்ட்ரீம் கேபிட்டலிசம் கல்ச்சர் வந்துருச்சு. அடுத்த முக்கிய விஷயம் வந்து அகந்தை கொண்டு தெரியக்கூடாதுங்க. நம்ம அது ஆபத்து தான். அல்லாஹ் அழித்து விடுவான். ஃபம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்தி, அந்த ஆயத்தை படிச்சு பாருங்க. 15வது ஆயத்து, 41வது அத்தியாயம். மேலும் அவங்க என்ன சொன்னாங்க? வகாலு மன் அஷத்து மின்னா குவத்தன் என்று சொன்னாங்க. சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துல நம்ம பார்க்கலாம். அவங்க பூமியில அகந்தை கொண்டு தெரிஞ்சாங்க. எங்களை விட வலிமையானவர் யார் என்று சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, சூப்பர் பவர் பாலிடிக்ஸ் நடக்குது. நாம தான் உலகை கட்டுப்படுத்துறோம் சொல்லி பிரபல நாடுகள் என்ன செய்யறாங்க? பெருமை அடித்து கொண்டு திரியிறாங்க. டெக்னாலஜி டாமினன்ஸ் வந்துருச்சு அவங்க கிட்ட. மனுஷன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும் என்று தவறான நம்பிக்கைக்கு இன்னைக்கு வந்துட்டான், இந்த டெக்னாலஜி மாயத்தை வச்சு. காலு யா ஹூது மா ஜிஅதனா பிபையினத்தின், சூரத்து 53வது ஆயத்தை படிச்சு வராங்க. ஹூதே, நீ எங்களிடம் எந்த சான்றும் கொண்டு வரல என்று அவங்க மறுத்தாங்க. அவங்க கொண்டு வந்த அந்த அழகான மார்க்கத்தை அவர்கள் மறுத்தார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, எவ்வளவு நல்ல மக்கள் வந்து நிறைய ரிலீஜியஸ் வாய்ஸஸ் வந்து இதெல்லாம் பிற்போக்குத்தனம், இந்த காலத்துக்கு செட் ஆகாது என்று எத்தனை மக்களை கேலி செய்யறாங்க இல்லைங்களா. மார்க்கத்தை பற்றி பேசும்போது, மதத்தை பற்றி பேசும்போது எப்படி ஆது மக்கள் கேலி செய்தார்களோ அதே போலவே இன்று இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? மதத்தையும் மார்க்கத்தையும் பிற்போக்குத்தனம் என்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் அநீதி இழைக்கிறாங்க பிற மக்களுக்கு. பிற மக்களை வந்து ஒடுக்குறாங்க. இன்னைக்கு கசால என்ன நடக்குது சகோதரர்களே, நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இதா பதஸ்தும் தஸ்தும் ஜப்பாரின் என்று அல்லாஹ் சொல்றான் சூரத்து ஷுஆரால 130வது ஆயத்து படிச்சு பாருங்கள். நீங்கள் பிறரை பிடிக்கும் போது ரொம்ப கொடூரமாக பிடிக்கிறீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் எவ்வளவு வார் கிரைம்ஸ் நடக்குது, எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்குது. பலவீனமான நாடுகள் வந்து பலமான நாடுகள் மூலம் எவ்வளவு சிரமங்களை, துன்புறுத்தல்களை அனுபவிக்கிறாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இஸ்திக்ஃபாரை நோக்கி அவங்கள அழைச்சாங்க சகோதரி. வயா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா என்று சொன்னாங்க. வயஸிதுக்கும் குவத்தன், 52வது ஆயத்து. ஸோ வந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அவன் உங்களுக்கு வலிமையை இன்னும் அதிகரித்து தருவான், பல அருள் வளங்களை தருவான் என்று சொன்னாங்க. தௌபா செய்யுங்க என்று எச்சரித்தாங்க அந்த சமுதாயத்தை. நம்மை போன்ற வளர்ந்த சமுதாயம் தான் அவங்க. ஸோ உங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு உங்களை சுய பரிசோதனை செஞ்சு உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இதை அவர்கள் செய்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை காப்பாற்றி இருப்பான். ஆனா என்ன செஞ்சாங்க? அதை மறுத்தாருங்க. அத்தப்னூன பிகுல்லி ரீஇன் ஆயத்தன் தஅபஸூன், சூரத்து ஷூராவுடைய 128வது ஆயத். ஒவ்வொரு உயர்ந்த இடங்கள்லயும் நீங்க விளையாட்டா கட்டிடங்களை கட்டுறீங்களா என்று கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லையா சகோதரர்களே, இதுல சில எவ்வளவு நாடுகள் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் கட்டுறாங்க, லக்ஸுரி ப்ராஜெக்ட் பண்றாங்க, ஒருத்தர் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள் யார் உயரமான கட்டடத்தை கட்டுவது என்று. தங்களுடைய வெல்த் டிஸ்பிளே கல்ச்சரை மாத்திட்டாங்க. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை நம்ம பயந்து கொள்ளணும் சகோதரர்களே. ஃபர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சாரன், சூரத்துல் கமருடைய 19வது ஆயத். அவர்கள் மீது கடுமையான காற்றை நம்ம அனுப்பணும்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. எவ்வளவோ எச்சரிக்கைகள் வந்தாலும் அவங்க தங்களை சீர்படுத்தி கொள்ளவில்லை. இறுதியில் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விட்டது. இன்னும் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, எவ்வளவு வந்து வெள்ளங்கள் வருது,
நோய்கள் வருது, எர்த்குவேக்ஸ் வருது, நிலநடுக்கங்கள் வருது. எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு தண்டனையாக இறக்கிக் கொண்டே இருக்கிறான். ஆனா இன்னும் பல சமுதாயங்கள் திருந்தவில்லை. இதை பார்த்து பெருமை அடித்து திரிகிறார்கள். நம்முடைய வேலை என்ன சகோதரர்களே? பொறுமையோடு தஅவா செய்ய வேண்டும். எப்படி நபிமார்கள் தஅவா செய்தார்களோ அதை செய்ய வேண்டும். அவர்களை திருத்துவதற்கான துஆ நம்ம செய்ய வேண்டும். எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். பொறுமையோடு இருக்க வேண்டும். கோவப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா சமூக மாற்றம் என்பது மெதுவாகத்தான் நடக்கும். ரீஹன் சர்சாரன் ஆத்தியாவை அவங்க மீது அல்லாஹ் அனுப்பிச்சான். கடுமையான புயல் காற்றை அனுப்பினான். இன்னும் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வந்து கொண்டுதான் இருக்கு சகோதரர்களே. எக்கனாமிக் கிரைசிஸ் மூலியமாக, என்விரான்மென்டல் டிசாஸ்டர் மூலியமாக, சோசியல் பிரேக் டவுன் மூலியமாக பலரும் திருந்துவதே இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடிய சில சமுதாயங்கள், நாகரிகங்களை தவிர. ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு பல படிப்பினைகளை சொல்லுங்க. ஒரு வல்லமை மட்டும் நம்மளை காப்பாற்றி விடாது. மாறாக தௌஹீத் மட்டுமே நம்மளை காப்பாற்றும். இப்ப நம்ம கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி, நாம் ஆது மக்களுடைய பாதையில இருக்கிறோமா? அவங்களைப் போல நடக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்மிடம் தவறு இருந்தால் அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும்.